யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வர்ற அந்த 2026 வருஷம் எல்லாருக்கும் நல்லதாவே அமையட்டும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல மலையாளத்துல பேசில் ஜோசப் நடிப்புல இப்ப ரீசெண்டா வெளியான சர்வம் மாயா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு கிட்டார் பிளேயர். இவரை தவிர இவர் குரூப்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஃபாரின் போக விசா கிடைக்குது. இதனால ஹீரோ தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் தன்னுடைய கசின் கூட சேர்ந்து பூஜைக்கும் போறாரு. ஆனா ஒரு நாள் இவர் மட்டும் தனியா பூஜைக்கு போக அந்த வீட்டுல ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேயை விரட்ட ஹீரோ மந்திரத்தை சொன்னா அது ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. ஏன் இந்த பெண்ணோட ஆன்மா நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிக்குது, உண்மையில இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத பல திருப்பங்களோட ஹாரர் எலிமெண்ட்ஸ் தான் அந்த படத்தோட மீதி கதை. படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவர் ஒரு பயங்கரமான ஒரு கிட்டார் பிளேயர். இவருக்கு விசா கிடைக்காதனால ஃபாரின் போற சான்ஸை மிஸ் பண்றாரு. அதனால வேற வழி இல்லாம ஊருக்கு வராரு. நம்ம படத்தோட ஹீரோவுக்கு சுத்தமா கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ஹீரோட அப்பா ஒரு பெரிய புரோகிதர். ஹீரோவுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா சின்ன வயசுல ஹீரோவோட அம்மா வளர்த்த நாயை அவரோட அப்பா அடிச்சு துரத்திட்டாருன்னு தான் கோபம். ஹீரோவோட கை செலவுக்கு காசு இல்லைங்கிறதுனால தன்னுடைய கசின் கூட சேர்ந்து பூஜை பண்ணுற வேலைக்கு போகிறாரு. ஒரு நாள் அவருடைய கசின் வர முடியாத சுச்சுவேஷனில் இவர் மட்டும் ஒரு டாக்டர் வீட்டுக்கு பூஜை பண்ண போகிறாரு. அங்கே ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் மந்திரத்தை சொல்ல அந்த பையனுக்குள்ளே இருந்த பொண்ணோட ஆன்மா வெளியில் வருது. அந்த ஆன்மா ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. அவரும் அந்த பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருந்தாரு. அவருடைய ரூமுக்குள்ளே போனால் அங்கே ஒரு பொண்ணு உட்காந்து கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருக்கு. பயந்து போய் ஹீரோ கத்துதாரு. அந்த பொண்ணோட ஆன்மா நான் தான், மாயா. மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத ஆன்மா ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தெரியுது. இந்த மாயா யாரு, எப்படி செத்தா, எப்படி இறந்து போனான்னு கூட தெரியல. இந்த ஆன்மாக்கு அதை கண்டுபிடிக்க ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குது. ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறாரு. அந்த ஆன்மாவும் ஹீரோ கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஆன்மா வந்த ராசியால் ஹீரோவுக்கு மியூசிக்கில் சான்ஸ் கிடைக்குது. ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த ஆன்மாவும் ஹீரோவுக்கு லவ் டிப்ஸ் கொடுக்குது. ஹீரோவையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து வைக்குது. அந்த பொண்ணோட ஆன்மாவுக்கு ஒரு நாள் பழைய ஞாபகம் வருது. மாயா ஊட்டியை சேர்ந்த ஒரு பெரிய எஸ்டேட் பொண்ணு வேற மாதிரி பையனை லவ் பண்ணதுனால வீட்டில் பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில் கவனக்குறைவால் ஆக்சிடென்ட் சிக்கி இறந்தும் போயிருதா. மாயாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சதும் மாயாவுக்கு மோச்சம் கிடைக்குது. ஹீரோவை பார்த்து ஒரு அழகான புன் சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த ஆன்மா மறைஞ்சு போயிடுது. ஹீரோவும் மாயாவோட பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டு தன்னுடைய மியூசிக் கனவை நோக்கி போறாரு. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே.